இந்த மகிமைக்கும் வல்லமைக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மகிமைக்கும் வல்லமைக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கவனிங்க, வல்லமை என்பது என்னவென்று சொன்னால், வல்லமை என்பது ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் வேலை செய்வதுதான் வல்லமையாகும். ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே கிரியை செய்வதுதான் அது வல்லமையாகும். ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலே வேலை செய்வதுதான் வல்லமையாகும். உதாரணத்துக்கு, இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். என்ன ஜெபிக்கிறீர்கள்? ஆண்டவரே, என்னுடைய சரீரத்திலே சுகம் இல்லை, என்னுடைய சரீரத்துக்கு சுகம் தேவைப்படுகிறது, எனவே உம்முடைய வல்லமையை என்ன செய்யும், விளங்க பண்ணும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் அந்த குறிப்பிட்ட பகுதியிலே வேலை செய்கிறது. அந்த குறிப்பிட்ட பகுதியிலே அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. உடனே அங்கே சுகம் என்ன செய்கிறது, உண்டாகிறது. இப்போ குறிப்பா உங்களுடைய ஹார்ட் பகுதியில் சுகம் தேவைப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே உங்களுடைய வல்லமை என்ன செய்யும், விளங்க பண்ணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறீங்க. உடனே கர்த்தர் என்ன செய்கிறாரு, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். வல்லமை இறங்கி வரும் பொழுது என்ன நடக்குது, அந்த பர்டிகுலர் ஏரியாவிலே, எங்க அந்த பர்டிகுலர் ஏரியாவிலே, அந்த குறிப்பிட்ட பகுதியிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி அங்கே என்ன செய்கிறது, இப்போ சுகத்தை உண்டாக்குகிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள், சுகம் அடைகிறீர்கள். எனவே இது அதாவது இந்த வல்லமை என்பது ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலே, ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே வேலை செய்கிற காரியம்தான் இந்த வல்லமையாகும். ஆனால் மகிமை என்பது அப்படி கிடையாது. நல்லா கவனிங்க, மகிமை என்பது அப்படி கிடையாது. மகிமை இறங்கி வந்தது என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட பகுதியிலே மட்டும் அது வேலை செய்யாது. மகிமை இறங்கி வந்தது என்று சொன்னால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே மட்டுமல்ல, அங்க இருக்கிற எல்லா குறைவுகளையும் அந்த மகிமை என்ன செஞ்சிடும், நிறைவாக்கி விட்டுரும். எத்தனைக்கு புரிஞ்சு? மகிமை இறங்கி வந்துச்சுன்னா அங்க இருக்கிற எல்லா குறைவையும் என்ன செஞ்சிடும், அது நிறைவாக்கிடும். எல்லா குறைவுகளும் என்ன செஞ்சிடும், நிறைவாகிவிடும். இதுதான் மகிமையாகும். ஆகையால் தான் சத்தியவேதம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் எத்தனைய ஒரு குறைவு மட்டுமா, குறைவுகள் எல்லாவற்றையுமா, உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். எத்தனை குறைவுகளை, எல்லா குறைவுகளையும், குறைவுகளை எல்லாம் என்ன செய்வார், நிறைவாக்குவார். எனவே எல் ஹக்காவோல் தம்முடைய மகிமையை இறங்க பண்ணினார் என்று சொன்னால் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் அது என்ன செய்துவிடும், நிறைவாக்கிவிடும். உங்களுடைய எல்லா காரியங்களும் பரிபூரணமாக என்ன செய்துவிடும், மாறிவிடும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, சத்தியவேதத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 வருஷங்கள் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். கர்த்தர் பாருங்க அவர்களை கிருபையாய் விடுதலையாக்கி பாருங்க செங்கடல் வழியாக நடத்தி கொண்டு கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, இவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய மகிமை அடிக்கடி வெளிப்பட்டதாக சத்தியவேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை இறங்கினது, கர்த்தருடைய மகிமை அங்கே விளங்கினது, கர்த்தருடைய மேகம் அங்கே இறங்கினது என்று பாருங்க சத்தியவேதத்திலே பாருங்க பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி இறங்கி வந்த பொழுது அங்கே என்ன நடந்தது? முதலாவது அந்த வசனத்தை வாசித்து விடுவோம், பிறகு விளக்கி சொல்லுகிறேன். யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை என்ன செய்தது, நிரப்பிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலே அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த பரிசுத்த ஸ்தலம் அங்கே இருந்தது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய மேகம், ஒரு மேகம், கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை என்ன செய்தது, நிரப்பிற்று. அதாவது நீங்க எப்படி விளங்கிக்கிறோம்னா, கர்த்தருடைய மகிமை எங்க என்ன செய்கிறது,
இறங்கி என்ன செய்கிறது, வருகிறது. அப்படி இறங்கி வந்த பொழுது என்ன நடந்தது? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். மேகம் 35 மேகம் அதின் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. லேவியராகமம் வாசிப்போம். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய மகிமை அடிக்கடி இறங்கி வந்ததாக சத்தியவேதத்தில் என்ன செய்ய முடிகிறது? நம்மாலே வாசிக்க முடிகிறது. நல்லா நீங்க கவனிக்கணும். கர்த்தருடைய வல்லமை மாத்திரமல்ல, கர்த்தருடைய மகிமை அடிக்கடி என்ன செய்தது? அவர்கள் மத்தியிலே இறங்கி வந்தது. எல்லாம் கவனிங்க. இவ்வாறு கர்த்தருடைய மகிமை அவர்கள் மத்தியிலே வெளிப்பட்டதினாலே என்ன நடந்தது தெரியுமா? இவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறினது, நிறைவானது. மன்னா வானத்திலிருந்து என்ன செய்தது? ஒவ்வொரு நாளும் இறங்கி வந்தது. காடைகள் வந்து விழுந்தது. கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. எதிரிகள் இவருடைய பாளையத்துக்குள்ளே இறங்காதபடிக்கு அந்த எல்கைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? பாதுகாத்தார். பகலிலே உஷ்ணத்துக்கு விலக்கி இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இரவிலே குளிருக்கு, அந்த பனிக்கு விலக்கி இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இவருடைய சரீரம் என்ன செய்யப்படவில்லை? பலவீனப்படவில்லை. இவர்கள் வியாதிப்பட்டு படுக்கையில் என்ன செய்யவில்லை? விழுந்து கிடக்கவில்லை. இவருடைய வஸ்திரம் என்ன செய்யவில்லை? பழமையாய் போகவில்லை. இவருடைய செருப்பு என்ன செய்யல? தேஞ்சு போகவே இல்லை. இன்னும் எவ்வளவோ காரியம் என்ன செய்தது? நடந்தது. எப்படி தெரியுமா? அதுதான் கர்த்தருடைய மகிமை. ஆமென். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும் பொழுது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மாத்திரம் ஒரு காரியம் நடக்கிறது கிடையாது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும் பொழுது எல்லா குறைவுகளும் என்ன செய்துவிடும்? நிறைவாகி விடும். ஆமென். எனவே இதை சுருக்கமாய் சொன்னால் இவ்விதமாய் சொல்லலாம். எவ்விதமாய் சொல்லலாம்? கர்த்தருடைய மகிமை இவர்கள் மத்தியிலே வெளிப்பட்டபடினாலே இவர்கள் சௌபாக்கியமாய் வாழ்ந்தார்கள். இவர்கள் நிறைவான ஒரு வாழ்வு என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள். நிறைஞ்ச பாக்கியமா என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள். நம்முடைய தமிழ் மக்கள் சொல்லுவாங்க இல்லையா, நிறைஞ்ச பாக்கியமான செய்யணும், இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய மகிமை உங்க குடும்பத்தில் இறங்கி வந்துச்சுன்னா நீங்க சௌபாக்கியமாய் வாழ்வீர்கள். நீங்கள் நிறைந்த பாக்கியமாய் என்ன செய்வீர்கள்? அதுதான் கர்த்தருடைய மகிமை. ஆமென். அதுதான் கர்த்தருடைய மகிமை. எந்த குறைவுமே இல்லாமல் வாழ்ந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். அதுதான் கர்த்தருடைய மகிமை. எனவே மகிமை என்பது வெறும் ஒளி மாத்திரம் கிடையாது. மகிமை என்பது வெறும் பிரகாசம் மாத்திரம் கிடையாது. இத்தனை கிளியர் ஆயிடுச்சு. எனவே இனிமேல் ஜெபிக்கும் பொழுது உமது வல்லமையை விளங்க பண்ணும் என்று ஜெபிப்பதை விட உமது மகிமையை விளங்க பண்ணும் என்று ஜெபியுங்கள். எத்தனை ஜெபிக்கலாம் நினைக்கிறீங்க? வல்லமை விளங்க பண்ணும், வல்லமை விளங்க பண்ணும் என்று ஜெபிக்கிறத விட, அப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லலை, அப்படி ஜெபிக்கிறத விட எப்படி ஜெபிக்கலாம்? உமது மகிமையை என்ன செய்யும்? விளங்க பண்ணும். ஏன்னா அவருடைய மகிமை அங்கே விளங்கும் பொழுது, அவருடைய மகிமை அங்கே இருந்து இறங்கும் பொழுது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு காரியம் நடக்கிறது மாத்திரம் கிடையாது, எல்லாமே சரியாயிரும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியமும் என்ன செஞ்சிடும்? சரியாயிரும். சரீரமும் சரியாயிரும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியம் என்ன செஞ்சிடும்? சரியாயிரும். ஆகையால் தான் அடிக்கடி நீங்கள் எவ்விதமாய் ஜெபிக்கணும்? கர்த்தாவே உமது மகிமையை என்ன செய்யும்? விளங்க பண்ணும். அருமையானவர்களை கவனியுங்கள். தாவீதுக்கு இந்த ரகசியம் தெரிந்தபடினாலே தான் அவன் அடிக்கடி இவ்விதமாய் ஜெபித்தான். எவ்விதமாய் ஜெபித்தான்? உமது மகிமை என்ன செய்யும்? விளங்க பண்ணும். உமது மகிமையை நான் பார்க்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும். எதை பார்க்கிறதுக்கு? உமது பழைய ஏற்பாட்டு காலத்திலே எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் பாருங்க அவனுக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே எவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாடு பாருங்க.
வல்லமை விளங்கப்படும் சொன்னால் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த காரியங்கள் நல்லா நடக்கும். ஆனால் மகிமை இறங்கி வந்துச்சுன்னா எல்லாமே என்ன செஞ்சிடும்? பண விஷயத்தில் சரியாயிரும், குடும்ப விஷயத்தில் சரியாயிரும், பிள்ளைங்க சரியாயிருவாங்க, வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? சரியாயிரும்னு சொல்லி அவனுக்கு விளங்கிருச்சு. அதனால தான் அடிக்கடி அவன் எவ்விதமாய் ஜெபிக்கிறான், கர்த்தாவே உமது மகிமையை நான் பார்க்கும்படி என்ன செய்யும், எனக்கு உதவி செய்யும், உமது மகிமையை என்ன செய்யும், விளங்க பண்ணும் என்று அவன் என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். ஆமென். ஏனென்று சொன்னால் அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது எல்லா காரியமும் என்ன செஞ்சிடும்? சரியாகி விடும். வாசிப்போம் ஒரு சில வசனங்களை. சங்கீதம் 26:8. கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என்ன செய்கிறேன்? வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும். எதை? மகிமை தங்கிய. கர்த்தருடைய மகிமை பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே, அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அங்கேதான் என்ன செய்தது? வந்து இறங்கினது. எனவே இங்கே தாவீது அவன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தாவே மகிமை தங்கிய உம்முடைய ஸ்தானத்தை என்ன செய்கிறேன்? நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஏன் அதை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொன்னால், அங்கதான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அங்கதான் நான் திருப்தி அடைகிறேன், அங்கதான் எனக்கு மகிழ்ச்சி இருக்குது, அங்கதான் எனக்கு திருப்தி இருக்குது, அங்கதான் எனக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது, அங்கதான் எனக்கு நிறைவு இருக்கிறது, அங்கதான் எனக்கு சுகம் இருக்கிறது. எனவேதான் நான் எதை வாஞ்சிக்கிறேன்? உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தை, வாசஸ்தலத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்று அவன் கதறுகிறான். தேவனுடைய பிள்ளைகள் இதுக்காக கதறணும். சும்மா ஒண்ணுமில்லாத காரியத்துக்கு போய் என்ன செய்யக்கூடாது? கதறிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? கதறி ஜெபிக்க வேண்டும். புரியுது எனக்கு. ஆனால் எதுக்காக கதறணும்? கர்த்தாவே உம்முடைய மகிமை என்ன செய்யணும்? விளங்கணும் ஆண்டவரே என்று அதற்காக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். வாசிப்போம் சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இங்கே நான் பார்க்கிறோம், கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கும்படியாகவும். எதை நான் பார்க்கும்படியாகவும்? விவரம் தெரிஞ்ச தாவீது, ஆண்டவரே உமது மகிமையை நான் பார்க்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறான். உமது மகிமையை நான் பார்க்கணும்னு ஜெபிக்கும் போது அங்கே என்ன நடக்குது? கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும் பொழுது இவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவும் நீங்கிறது. அதனால தான் அவன் அவ்விதமாய் ஜெபிக்கிறான். கர்த்தாவே உமது மகிமையை நான் பார்க்க எனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். உமது வேதத்திலுள்ள மகத்துவங்களை நான் பார்க்கும்படி, உமது வேதத்திலுள்ள மகிமையை நான் பார்க்கும்படி, உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை என்ன செய்யும்? பிரகாசமாக்கும். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வீட்டில் ஏதாவது குறைவு இருக்குதா? ஏதோ காரியம் இன்னும் சரிப்பட்டு வரலையா? இன்னும் காரியங்கள் சரியாக அங்கே ஒழுங்கு ஆகலையா? இது இன்னும் அப்படியே பெண்டிங்கில் நின்றுக்கிட்டு இருக்குதா? நீங்கள் ஒன்றை உருப்படியாக ஜெபிக்கலாம். கர்த்தாவே உமது மகிமையை விளங்க பண்ணும். ஆமென். உமது மகிமையை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யும். உமது மகிமை நான் கண்கூடாய் பார்க்க என்ன செய்யும்? உதவி செய்யும். ஆமென். மகிமை பார்க்கும்படியாக உதவி செய்கின்ற மாத்திரத்தில் ஒரு பெரிய அப்படியே மேகம் இறங்கி வரும், ஒரு பெரிய பிரகாசம் அப்படி பளிச்சுன்னு அடிக்கும், அப்படி இல்லை. வந்தால் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மகிமை இறங்கி வரும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குறைவும் நீங்கிடும். எல்லா குறைவும் ஏதோ பண விஷயத்தில் மாத்திரம் இல்லை, ஏதோ பண விஷயத்தில் ஒரு பொருளாதார விஷயத்தில் மாத்திரம் கிடையாது. எல்லா குறைவுமே என்ன செஞ்சிடும்? நிறைவாகிவிடும். ஆமென். ஆகவே தாவீது கர்த்தருடைய மகிமையை அவன் என்ன செய்கிறான்? வாஞ்சிக்கிறான். ஏனென்றால் மகிமை வெளிப்படும் போது எல்லா குறைவுகளும் என்ன செய்துவிடும்? நிறைவாகிவிடும். வாசிப்போம் சங்கீதம் 90:16. உமது
கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. இப்படி நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? கர்த்தாவே, உமது மகிமை என் பிள்ளை வாழ்க்கையில் விளங்கட்ட ஆண்டவரே. ஆண்டவர் என்ன மாதிரி செய்யுங்க ஆண்டவரை சொல்லி என்ன செஞ்சுட்டோம், நம்ம பழகிட்டோம். ஆண்டவரை என்ன மாதிரி பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கிறாரு, என்னப்பா பண்ண? என்னப்பா? நான் சொல்றேன், உங்க பிள்ளைக்காக, உங்க பேர பிள்ளைக்காக, உங்க சந்ததிக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருந்தீர்கள்னு சொன்னால் இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமது மகிமையை என் பிள்ளை வாழ்க்கையில விளங்க பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 20 முறை, ஒரு 50 முறை, ஒரு 100 முறை ஜெபம் பண்ணுங்க இந்த வார்த்தையை சொல்லி. ஆண்டவரே, உமது மகிமையை என் பிள்ளை வாழ்க்கையில விளங்க பண்ணுங்க. உமது மகிமையை என் குடும்பத்தில் விளங்க பண்ணுங்க. உமது மகிமையை என் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, என் பேரனுடைய வாழ்க்கையில், என் பேத்தியுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுங்க. நான் சொல்கிறேன், சீக்கிரத்தில் ரசிக்கப்பட்டுருவாங்க, சபைக்கு ஓடி வந்துடுவாங்க. ஆமென். எல்லா காரியம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், சரியாக ஆரம்பிக்கும். ஆகவே சும்மா என்னத்தையோ ஜெபம் பண்ணிக்கிட்டு கிடக்கிறது கிடையாது. என்னத்தையோ ஜெபம் பண்ணணுமே சொல்லி என்னத்தையாவது அடிச்சு விட்டு போவோம் போகிற போக்கில். சில ஆட்கள் சொல்லுவாங்க பாருங்க, போகிற போக்கில் எழுதி அடிச்சு விட்டு போடா, பார்த்துக்குருவோம். அப்புறம் ஜெபத்தில் பாருங்க, சில கிறிஸ்தவ மக்கள் என்னத்தையாவது அடிச்சு விடுவோம். ஆண்டவர் எல்லாத்தையும் அமைக்கி குளிக்கு என்னத்தையும் அடிச்சு அவர் எதுவுமே செஞ்சு விட்டுருவாரு. குறிப்பாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும், தெளிவாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். இப்படி தான் ஜெபிக்கணும் அப்படின்னு கற்றுக்கொள்ளணும். இப்படி தான் ஜெபிக்கணும்னு கற்றுக்கொள்ளும் பொழுது காரியங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், துரிதமாய் நடக்க ஆரம்பிக்கும். ஆகவே இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. என்ன செய்வதாக? விளங்குவதாக. எல்லா காரணங்களையும் சொல்லுவோம். கர்த்தாவே, உம்முடைய மகிமை என் குடும்பத்திலே, என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, என் சந்ததியுடைய வாழ்க்கையிலே விளங்குவதாக. ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 104:31. கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார். ஆமென். இங்கே நான் பார்க்கிறோம், கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் என்ன செய்யும், விளங்கும். அப்படி விளங்கும் போது அங்க பல மாற்றங்கள் ஏற்படுகிறது, பல நல்ல காரியங்கள் நடக்கிறது. அதை பார்த்து யார் மகிழ்கிறா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே என்ன செய்வார், மகிழ்வார். மகிமை இறங்கி வருது. மகிமை இறங்கி வந்த உடனே அங்க இருக்கிற காரியங்கள்லாம் சரியாயிருது. அப்படி சரியாகும் போது யார் மகிழ்ச்சி அடைகிறா? யார் மகிழ்ச்சி அடைகிறா? நான் சொல்கிறேன், கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறது மாதிரி ஒரு ஜெபத்தை செய்யுங்க, பண்ணுங்க. கர்த்தர் துக்கப்படுற மாதிரி என்ன செய்யக்கூடாது. என்ன இந்த என்னத்தையோ சொல்லிக்கிட்டு கிடக்கிறேன் ஜெபத்தில் வந்து நின்று, என்னதான் ஜெபம்னு தெரிய மாட்டேங்குது உனக்கு இந்த பயலுக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடக்கூடாது. கர்த்தாவே, உமது மகிமையை என்ன செய்யும், விளங்க பண்ணும். எங்கள் திருச்சபையிலே உமது மகிமையை விளங்க பண்ணும். எங்கள் குடும்பத்திலே உமது மகிமையை விளங்க பண்ணும். என்னுடைய படிப்பு விஷயத்திலே உமது மகிமையை விளங்க பண்ணும். என்னுடைய தொழிலிலே உமது மகிமையை விளங்க பண்ணும். என்னுடைய வியாபாரத்திலே உம்முடைய மகிமையை விளங்க பண்ணும். என்னுடைய பிஸ்னஸ்லே உமது மகிமை என்ன செய்யும். ஆமென். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை எங்க என்ன செய்ய ஆரம்பிக்கும், விளங்க ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். எல்லா காரியம் என்ன செஞ்சிடும், சரியாயிரும். எனவே காவோடு என்றால் என்ன அர்த்தம், மகிமை என்றால் என்ன அர்த்தம், அதற்குள்ளே சமஸ்தமும் இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென். மகிமை என்கிற அந்த காரியத்துக்குள்ளே சமஸ்தமும் இருக்கிறது, அதற்குள்ளே சகலமும் இருக்கிறது என்று அர்த்தம், அதற்குள்ளே பரிபூரணமும் இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென். எனவே அவருடைய மகிமையை வாஞ்சியுங்கள், அவருடைய மகிமையை பாருங்க, விரும்புங்கள். அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். அவருடைய மகிமை விளங்கும்படியாய் ஜெபியுங்கள். அவருடைய நாமம் எல் ஹக்காவோட். ஆமென். காவோட், மகிமை என்றால் காவோட். காவோட் என்றால் மகிமை. மகிமை என்பது ஏதோ ஒரு பிரகாசம், ஒரு ஒளி மாத்திரம் கிடையாது, சகலமும். ஆமென். அவருடைய சகலமும். சத்தியவேதத்தில் பல இடங்களிலே இந்த காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த மகிமை விளங்கினது, மகிமை வெளிப்பட்டது உமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி. ஆமென்.
தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான மகிமையின் ஐஸ்வர்யம் வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அனுக்கிரகம் பண்ணும். ஆமே, மகிமை என்று பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். மகிமை வெளிப்பட்டது என்று. ஆமேன். கர்த்தர் அங்கே தமது மகிமையை என்ன செய்தார்? விளங்க பண்ணினார், வெளிப்படுத்தினார். இவ்விதமாய் தம்முடைய மகிமை என்ன செய்தார்? அங்கே வெளிப்படுத்தினார் என்றெல்லாம் பல இடங்களில் என்ன செய்கிறோம் நாம். ஆகவே ஒன்றை மனதில் வையுங்கள். எதை? அவருடைய மகிமை அங்கே விளங்கும் பொழுது, அவருடைய மகிமை அங்கே வெளிப்படும் பொழுது எல்லா குறைவும் என்ன செஞ்சிடும்? நிறைவாகிவிடும். ஒருவேளை நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி ஏதோ ஒரு குறைவு எனக்கு இருக்குதே அப்படின்னு நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் இந்த குறைவு இருக்குது, ரொம்ப நாளா இது சரியாக மாட்டேங்குதே, இந்த குறைவு அப்படி நின்றுக்கிட்டே இருக்குது, பெண்டிங்காக நிற்குதே, இது சரியாகவே மாட்டேங்குதே, இது நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்திருந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், இப்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே உமது மகிமையை விளங்க பண்ணும். ஆமே, உங்கள் வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமது மகிமையை விளங்க பண்ணும். உமது மகிமையை நான் பார்க்க என்ன செய்யும்? எனக்கு நான் கண்கூடா பார்க்கணும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை. ஆமேன். உமது மகிமை இறங்கி வர்றதை என்ன செய்யணும்? நான் பார்க்கணும் ஆண்டவரே. உமது மகிமை இறங்கி வந்து அங்கே இருக்கிற எல்லா ஆரியத்தையும் சரி பண்ணுறதை என்ன செய்யணும்? நான் பார்க்கணும் ஆண்டவரே. உமது மகிமையை என் மூத்த பிள்ளை வாழ்க்கையில் என்ன செய்யும்? விளங்க பண்ணும். என் இளைய பிள்ளை வாழ்க்கையில் விளங்க பண்ணும். என் பேத்தி வாழ்க்கையில் விளங்க பண்ணும். என் பேரனுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுங்க ஆண்டவர். என் மருமகனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுங்க? உமது மகிமையை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. நான் சொல்கிறேன், நிச்சயமாய் கர்த்தர் மகிமையை விளங்க பண்ணுவார். எல்லா குறைவும் சரியாயிடும். எல்லா குறைவும் என்ன செஞ்சிடும்? சௌபாக்கியமாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். நிறைந்த பாக்கியமாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். கல்வாரி சிலுவையின் மூலமாக. ஆமேன். எல்லா காரியமும் என்ன செஞ்சிருக்கிறது? நமக்கு பண்டமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆமேன்.